ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே நிறைய இடங்களில் அன்னதானம் டொனேட் பண்ணுறது, பிளட் டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்திருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா, தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய விஜயனுடைய முதல் பிறந்தநாள் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. ஸோ இருந்தாலுமே கூட இவர் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் பிளெஸிங் வாங்கியிருக்காரு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் அவர் சட்டசபைக்கு போயிருக்காரு. ஸோ சட்டசபையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பெருசாக கேக்லாம் வாங்கி வெட்டுற மாதிரிலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட விஜய் அவர்கள் போய் கேக் வெட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்லாருக்குமே ஒரே குழப்பம்தான். ஏன் நல்லா தானே இருக்குது, ஏன் கேக் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர் எதில் அஃபெக்ட் ஆகிருக்கார் அப்படின்னா, சமீபத்தில் இந்த அம்மோனியம் கேஸ் லீக் ஆகி நிறைய பிரச்சனைகள் ஆனது இல்லையா. ஸோ அதில் வேறு 2 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு பாருங்களேன். என்ன நடந்தாலும் நம்ம மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய பிறந்த நாளை கூட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்னது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்தது. இது கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா யாருமே மற்றவங்களுக்காக அவங்களுடைய சந்தோஷத்தை இழக்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அந்த பொறுப்பில் இவர் பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு மனசு பாருங்கள் விஜய் அவர்களுக்கு. இந்த மனசுக்காக தாங்க தமிழக மக்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் சிறப்பாக செயலாற்றணும். தமிழக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக, ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வரணும். இது எல்லாமே மக்களுடைய எதிர்பார்ப்புகள். ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் தான் எல்லாரும் இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. அதனால் தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அவர் மிஸ்யூஸ் பண்ணிக்க விரும்பவே கிடையாது. எல்லாமே மக்களுக்காக மட்டுமே சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு அவர் செயல்பட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு தருணத்தில் விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றது வந்த வண்ணமாக இருக்குது. திரைப்பிரபலங்களில் தொடங்கி அவருடைய ரசிகர்களில் இருந்து, தொண்டர்களில் இருந்து, அரசியல் பிரமுகர்களில் இருந்து, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் அவர்களுடைய வாழ்த்து அப்படின்னு எல்லாருடைய வாழ்த்துக்கள் வந்திருக்கு. இது இல்லாமல் சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு அவருடைய ஃபேமிலியிலேருந்து விஷஸ் வந்தது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா தாத்தா பாட்டி மூலமாக அவங்களுடைய மனைவியும் சரி, மகளும் சரி எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதோடு பார்த்திங்கன்னா த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஃபோன் செய்து வாழ்த்துக்கள் சொன்னதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இவங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது மட்டும்தான் வெளியாகியிருக்கே தவிர, மற்றபடி இவங்க பர்சனலாக என்ன விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, என்ன மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்றத மாதிரிலாம் எந்த விதமான தகவல்களும் வெளியாகலை. இருந்தாலுமே கூட அவங்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ராஜாபாளையத்தில் 500க்கும் மேற்பட்டவருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ராஜாபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜயோடைய பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விழாவுக்கு பார்த்திங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சித்ரா பாரதி, கார்த்திக் இவங்களாம் தலைமை வகித்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட இல்லைனா கணவனை இழந்திருக்கக்கூடிய 15 தாய்மார்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்காக எக்கனாமிக்காக அவங்க சிறப்பாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. ஸோ குடும்பத்தினுடைய முதல் இளம்பெண் பட்டதாரிகளுக்கு கல்விக்கான ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 125 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உபகரணங்கள், பள்ளிக்கான சீருடைகள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 40க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள், புத்தாடைகள், இனிப்புகள் இப்படின்னு எல்லாமே செய்திருக்காங்க.
அதேபோல 150க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினருக்கு புத்தாடைகள் எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நெறைய நலத்திட்டங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விழாவினுடைய நிறைவா பார்த்தீங்கன்னா, ஒரு 1000த்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு அசைவ உணவுகளானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்துக்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரசு மருத்துவமனையில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம் வந்து அணிவித்திருக்காங்க. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா தொண்டர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ததா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இது மாதிரி அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும். நிறைய பேர் அதாவது ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்கள் எல்லாருமே இவர் மூலமாக வந்து பயனடையணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடலை. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து பயன் பெறணும், அவங்கவுங்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், உதவிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் விருப்பம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான நலனும் வந்து போகிறதே கிடையாது. அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு சலுகைகளும் வந்து நிறைய பேர் அனுபவிக்காம தான் இன்னும் இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா சலுகைகளும் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே தமிழக முதலமைச்சருடைய சார்பில் அவர்களுடைய அமைச்சர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அமைச்சர்களுமே அவங்கவுங்க தொகுதிகளை வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும். அந்த இடத்துல எந்த பிரச்சனைக்கும் இடமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் சீக்கிரமாகவே இந்த தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான மாநிலமாக வந்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை ரீதியாகவும் அப்படிதாங்க ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாவேக்கா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதுவும் விஜயனுடைய பிறந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தீவிரமாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எப்போவுமே இவருடைய பிறந்தநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் கொண்டாடுவாங்க. அதில் இந்த பிறந்தநாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விஜய் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ தேவையில்லாமல் எந்த செலவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இவருக்கும் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது பிடிக்காது. நம்ம பண்ணக்கூடிய செலவு 4 பேருக்கு வந்து உதவியாக இருக்கணுமே தவிர எந்த வகையிலையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் இவர் வந்து ரொம்ப கண்டிஷனாக இருந்ததுனால அவங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கூட அதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நிறைய பேருக்கு உதவி செய்து இந்த பிறந்தநாளை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லார்கிட்ட இருந்தும் வாழ்த்துக்களும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக இதில் சங்கீதா அம்மா வந்து அவங்க அம்மா மாமியார் மூலிமா வந்து வாழ்த்துக்கள் சொன்னது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து சீக்கிரமாக வந்து ரீயூனியன் ஆகணும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமும் கூட. ஸோ நீங்களும் அதைத்தான் விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலில் உடனுக்குடன் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பயன்பெறத்துக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ஸோடு சந்திக்கலாம்.